தமிழ்நாட்டுடைய பொருளாதார அறிஞர், பொருளாதார நிபுணர், தமிழ்நாடு திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர். இவர் மட்டும் பொருளாதாரத்துல கரைச்சு குடிச்சவர்ரா. இவர் பொருளாதார வகுக்க பார்த்து தமிழ்நாடே அப்படி ஆட போதுடா. தமிழ்நாட்டுடைய அப்படி தொங்கி தொலண்டு போய் கிடக்கிற பொருளாதாரத்தை தூக்கி செங்குத்தா நிறுத்த வந்த பொருளாதார அறிஞரா ஜெயரஞ்சன் சொல்லி சில்லறையை பல பேர் சிதற விட்டார்கள். அப்படிப்பட்ட பொருளாதார பொருளாதார நிபுணர் தான் என்ன சொல்லியிருக்காப்லன்னா, கடன் இருப்பதனால மக்களுக்கு என்ன பிரச்சனை, நீ கடனை கட்டலன்னு சொல்லி யாராவது உன் சட்டையை பிடிச்சு கேட்க போறானா? அரசு கடன் வாங்குது, அரசு கட்டுது. அரசுக்கும் மக்களுக்கும் என்னையா சம்மந்தம் கேட்டிருக்காரு. மக்கள் இல்லாம அரசுன்னு உருவாயிருமா? அரசுக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தமா? சரி, அரசு கடன் வாங்கிருச்சு. இந்த அரசு வாங்கின கடனை அரசு எப்படி அடைக்கும்? அரசுனா யாரு? முதல்ல முதலமைச்சர், தலைமைச் செயலர், அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள், இவங்க மட்டும் தான் அரசா? மக்கள் அரசு கிடையாது. இந்த அரசே மக்கள் அரசு தான். ஆனா மக்களுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. சரி, அரசு 9 லட்சம் கோடி கடன் வாங்கிருச்சு. இந்த கடனை அரசு எப்படி அடைக்கும்? அரசுக்கு என்ன வருமானம்? அரசு ஏதாவது தனியா மக்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு தொழிலை பண்ணிட்டு இருக்க அரசு? மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நிறுவனத்தை நடத்துதா? இல்ல. அரசினுடைய வருவாய் தான் இந்த கடனை அடைப்பதற்கான ஒரே வழி. உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தொடர்ச்சியா சொல்லப்பட்டுட்டே இருக்கு. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எனக்கும் அதுக்கும் எந்த உங்க அப்பா வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தொடர்பு கிடையாது. ஓகே, நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. நான் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, அரசாங்கம் கடன் வாங்குது, அரசாங்கம் திருப்பி கடன் கொடுக்க போகுது.